அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம என்ன லெசன் பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம வந்து லெசன் நம்பர் 25 பார்த்துட்ருக்கோம். அன்வாஉல் இத்காமி வ அலாகாத்துல் ஹுரூஃப். அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம்? இத்காமுடைய வகைகள் வந்து எப்படி இருக்குது, அது அந்த எழுத்துக்களை பொறுத்து, அலாகாத் அதனுடைய எழுத்துக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை என்ன அப்படிங்கிற விதத்தில் நம்ம 2 டாபிக் பார்த்துட்டோம். அது கீழேயே என்னெல்லாம் பார்த்தோம்னா, அல் முத்த மாசிலான், அப்புறம் அல் முத்த ஜானிசான். இதுவும் 2மே நம்ம பார்த்தாச்சு. இந்த லெசன் வந்து லெசன் நம்பர் 25 பேஜ் நம்பர் 198 இருக்குது. இப்போ நம்ம அதில் 3rd டைப் பார்க்க போகிறோம். அல் முத்த மாசிலான்னா என்னது? 2 லெட்டர்ஸும் சேம், அப்படியே ஒரே மஹ்ரஜ்லேருந்து ஒரே சிஃபத்தோடு அப்படியே பார்க்க ஒரே மாதிரி இருக்கிற ஒரே லெட்டர்ஸ், அப்படி வர்றது தான் மாசிலான்னு பார்த்தோம். அடுத்தது அல் முத்த ஜானிசான என்ன பார்த்தோம்? 2 எழுத்துக்கள் வந்து ஒரே இனத்தை சேர்ந்தது, ஜின்ஸு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரே மஹ்ரஜ் கிடையாது. ஆனால் அந்த மஹ்ரஜ் வந்து அந்த எழுத்துக்கள் வந்து எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரே மஹ்ரஜை போல், ஆனால் மஹ்ரஜ் வந்து வேறையாக தான் இருக்கும். ஃபுல்லாக அப்படியே ஒரே மஹ்ரஜாக இருக்காது. அதனுடைய சிஃபத்துகள் வந்து ஓரளவுக்கு ஒன்றுபட்டு இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவும் அதனுடைய சிஃபத்துகள் இருக்கலாம். ஆனால் ரொம்பவுமே வந்து அது ஒரே இனத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது நம்ம அந்த லெட்டர்ஸை பார்க்கும் போதே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம தால், தால் இந்த மாதிரி லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, த, ச, த, பா, வா அந்த மாதிரி லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ஒரே மாதிரியான ஒரு மஹ்ரஜில் இருக்கக்கூடியது. ஆனால் அதுங்களுக்கு இடையில சிஃபத் வந்து கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கும் ஒரு சில எழுத்துக்களுக்கு. அந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து முத்த ஜானிசானில் பார்த்தோம். இப்போ அடுத்த பிரிவு வந்து அல் முத்த காரிபான். அல் முத்த காரிபான் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நெருக்கமான, அது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காது, ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஆரஞ்சு அண்டு லெமன் கொடுத்துருக்காங்க. இது 2மே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது, சிட்ரஸ் ஃப்ரூட் தானேயா. அப்போ வந்து நமக்கு இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்னு சொல்லும்போது 2 ஒரே ஃபேமிலிக்குள்ளே வந்துடும். அப்போது அதனுடைய சுவையில் வந்து ஒரு புளிப்புத்தன்மை, ஒரு துவர்ப்புத்தன்மை அந்த மாதிரி இருக்கும். அதனுடைய மனம் ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நம்ம காரிபானில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு லெட்டர்ஸ், ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய, மஹ்ரஜில் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? தோற்றத்தில் மாறுபட்ட ஆனால் மஹ்ரஜ் மற்றும் சிஃபத்தில் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக, சரியா, மஹ்ரஜ்லையும் சிஃபத்லையும் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய, நெருக்கமாக இருக்கக்கூடியது தான் நம்ம முத்தகாரிபான் அப்படின்னு சொல்லுவோம். முத்தகாரிபானில் அல் முத்தகாரிபான் அஸ் சகீர் முதல்ல பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஏற்கனவே என்ன பார்த்தோம்? இதில் 3 விதங்கள் பார்த்துருக்கோம். ஒன்று அஸ் சகீர், இன்னொன்று வந்து அல் கபீர், அப்புறம் வந்து அல் முத்தலக் அப்படிங்கிறத பார்த்தோம். எதை பொறுத்து? இது வந்து இப்போ அந்த எழுத்தினுடைய ஹரக்கத்தை பொறுத்து இந்த பேர். அஸ் சகீர் அப்படிங்கிறது முதல்ல சுக்கூனும், முதல் எழுத்துல இப்போ நம்ம காரிபான் சொல்லக்கூடிய 2 எழுத்துக்கள், ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய 2 எழுத்துக்கள் தொடர்ந்து வரும்பொழுது அதனுடைய முதல் எழுத்துல சுக்கூன் இருக்கும், அதோடைய 2வது எழுத்துல ஹரக்கத் இருக்கும். இதுதான் வந்து முத்தகாரிபான் அஸ் சகீர், அல் முத்தகாரிபான் அஸ் சகீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி இருக்கும்போது இதில் என்ன நடக்குது? இதகாம் நடக்குதா இல்லை நடக்கலையா, இல்ஹாரா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு 2 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, லாம் அண்ட் ரா. இந்த 2மே எதில் வருது? முத்தகாரிபானில் வருது. லாம், ரா நீங்கள் உச்சரித்து பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸ், அதனுடைய மஹ்ரஜ் வந்து ரொம்ப க்ளோஸ், கிட்டத்தட்ட லாமுக்கும் ராவுக்கும். லாமுடைய மஹ்ரஜ் பார்த்தோம்னா நாவினுடைய அந்த ஓரப்பகுதி மேலே இருக்கக்கூடிய அந்த 8 பற்களுடைய ஓரங்களில் பட்டு வெளியாகும். ரா எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அந்த நாவினுடைய அந்த நுனிப்பகுதி, 2மே ரொம்ப க்ளோஸ் தான். நுனிப்பகுதி மட்டும் இல்லை, நுனியும் அதனுடைய மேல் பகுதியும் அப்படி சேர்ந்து உச்சரிக்கிறது தான் ரா. அப்போ 2த்துடைய மஹ்ரஜும் ரொம்ப க்ளோஸான ஒரு மஹ்ரஜ். அப்போ இந்த 2 எழுத்துக்கள் அடுத்தடுத்து வரும்பொழுது, எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இந்த அடுத்தடுத்து வரும்பொழுது அதுவும் முதல் எழுத்து சுக்கூனும் 2வது எழுத்து ஹரக்கத் பெற்று வரும்பொழுது வக்குல் அப்படின்னு இருக்கு, லாம்ல சுக்கூன் இருக்கு. அடுத்த எழுத்து ரால ஆரம்பிக்குது, ரப்பி. லாமும் ராவும் ஒரே ரொம்ப க்ளோஸான மஹ்ரஜ் முத்தகாரிபான்ல வருது. அப்போ இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்? வக்குல் ரப்பி அப்படின்னு ரீட் பண்ண மாட்டோம். அங்கே அந்த லாம் என்ன ஆகிடும்? அப்படியே கம்ப்ளீட்டாக ரால மர்ஜ் ஆகிடும். இதுகாம் அப்போ இங்கே இருக்குது. அல் முத்தகாரிபான் அஸ் சகீரில் இதுகாம் இருக்குது. அப்போ அந்த லாம் கம்ப்ளீட்டாக ரால மர்ஜ் ஆகிறதுனால நம்ம எப்படி அதை ரீட் பண்ணுவோம்? வக்குர் ரப்பி ஜித்னி இல்மா அப்படின்னு தான் ரீட் பண்ணுவோம். வக்குல் அப்படின்னு அந்த லாமை இவ்ஹார் செய்ய மாட்டோம். ஆனால் இதில் வந்து ஒரு விதிவிலக்கு இருக்குது. என்ன விதிவிலக்கு? அதுவே இந்த லாமுக்கும் ராவுக்கும் இடையில சக்து அப்படிங்கிற அந்த ஒரு சிறு நிறுத்தம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா நம்ம அங்க இதகாம் செய்ய முடியாது. எக்ஸாம்பிளுக்கு கல்லாபல் அப்படின்னு இங்க என்ன செய்வோம்? அந்த குட்டி சீன் போடப்பட்டிருக்கும், முத்தஃபிஃபின் சூரால வரும்னு நினைக்கிறேன். கல்லாபல் ரானால அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? அந்த பல்ல வந்து கல்லாபர் அப்படின்னு நம்ம ஓத மாட்டோம். அங்க தனியா அந்த லாம்ல சுக்குன் போடப்பட்டிருக்கும், அந்த ராக்கு ஷத்து இருக்காது.
இது எதனால? இதுல வந்து சக்துங்கிற ஒரு விஷயம் அங்க ஏற்படுறதுனால, அங்க சின்னதா நம்ம ஒரு நிறுத்தம் கொடுக்கணும், பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க ஏற்படுறதுனால மட்டும் என்ன ஆகுதுன்னு சொன்னா, இங்க நமக்கு சக்து இருக்கிறதுனால நம்மளால இங்க இதகாம் செய்ய முடியாது. அதே எழுத்து தான் ராம், ரா லாம் தான், லாம் எடுத்து ரா வந்திருக்கு. ஆனா இந்த கண்டிஷன் வரும்பொழுது இதோட விதிவிலக்கு என்னது? இதுல நம்மளால இதகாம் செய்ய முடியாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து லாம் ரா பார்த்தோம். அடுத்தது என்னதுன்னா, ஷம்ஷியா எழுத்துக்களுடன் லாமு தாரிஃப் வரும்பொழுது அந்த லாமை அதை அடுத்துள்ள அந்த ஷம்ஷியா எழுத்தோட என்ன செஞ்சு ஓதிடுவோம், நம்ம மர்ஜ் பண்ணி ஓதுவோம். அதான் அடுத்த கண்டிஷன். ஷம்ஷியாவுடைய எழுத்துக்கள், ஷம்ஷியா கமரியா எல்லாமே நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கோம்? மொத்தமாக அரபிக் ஆல்பபெட்ஸ் வந்து 28 லெட்டர்ஸ் இருக்கு. அந்த 28 லெட்டர்ஸ்ல 14 எழுத்துக்கள் வந்து ஷம்ஷியாவுடைய எழுத்துக்கள்னும், மீதம் இருக்கிற 14 எழுத்துக்கள் வந்து கமரியாவுடைய லெட்டர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஷம்ஷியாவுடைய லெட்டர்ஸ் பொறுத்தவரையில அந்த லாம் தாரிஃப்ல உள்ள லாம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக அந்த லாம் நெக்ஸ்ட் லெட்டரோட மர்ஜ் ஆகிடும். அந்த மர்ஜ் ஆகிற ஷம்ஷியா லெட்டரோட மர்ஜ் ஆகி அந்த லெட்டருக்கு வந்து ஷத் இருக்கும். அந்த லெட்டரை அழுத்தி நம்ம அந்த லெட்டரை தான் ஓதுவோம். ஆனால் கமரியாவுடைய எழுதுல நம்ம எப்பவுமே லாம் சுக்கூன் இருக்கும். அதுக்கு அடுத்து வர லெட்டரை சாதாரணமாக ஹரக்கத்தோட நம்ம ரீட் பண்ணுவோம், லாம் சுக்கூனா ரீட் பண்ணுவோம். சரி, இப்போ இந்த 14 எழுத்துக்களுமேவா அப்படின்னு கேட்டால் இல்லை, 13 எழுத்துக்கள். அதாவது ஷம்ஷியாவுடைய லெட்டர்ஸ்ல 13 எழுத்துக்களுக்கு மட்டும் இந்த கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? லாம் சாக்கினுக்கு அப்புறமா இந்த 14 எழுத்துக்கள்ல இருந்து 13 எழுத்துக்கள் வரும்பொழுது நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்? இந்த மாதிரி. இந்த லாம் சாக்கின் அடுத்து ஷீன் இருக்கு. ஷீன் வந்து ஷம்ஷியாவோட லெட்டர். அப்போ இந்த லாமை நம்ம ஷீனோட கம்ப்ளீட்டாக மர்ஜ் பண்ணிடுறோம். மர்ஜ் ஆகும்போது அங்கே இதகாம் ஆயிடுறதுனால எப்படி தான் நம்ம இதை ஓத முடியுது? வஷம்சி அப்படின்னு தான் ஓத முடியும். வல் ஷம்சி அப்படின்னு ஓத மாட்டோம். அந்த லாம்ல சுக்கூன் எடுக்கப்பட்டிருக்கும், அந்த ஷீன்ல ஷத்து வந்து போடப்பட்டிருக்கும். அது இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு, லாம் உள்ள கம்ப்ளீட்டா மர்ஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு அந்த ஷீன் மேல ஷத்து போடப்பட்டிருக்கும். இப்படிதான் ஷம்ஷியாவோட எல்லா லெட்டர்ஸ்லயுமே. ஷம்ஷியாவுடைய லெட்டர்ஸ் ஏன் இப்படி நம்ம ரீட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் இந்த காரிபான் தான். நமக்கு இது வரைக்கும் தெரியாது இல்லையா, ஏன் இந்த மாதிரி நம்ம இந்த லெட்டர்ஸ் எல்லாம் மட்டும் லாம விட்டுட்டு லாம் இல்லாம நெக்ஸ்ட் லெட்டர்ல ஷத்து வச்சு நம்ம இதகாம் செஞ்சு அந்த லாம இதகாம் செஞ்சு ஓதுறோம். அதுக்கான முக்கியமான காரணம் அந்த ஷம்ஷியாவோட லெட்டர்ஸ் எல்லாமே இந்த லாமுக்கு நெருக்கமான காரிபானான லெட்டர்ஸ், ரொம்ப நெருக்கமான லெட்டர்ஸா இருக்கிறதுனால நம்ம இங்க மர்ஜ் பண்றோம், இதகாம் நடக்குது. ஆனா ஒரே ஒரு லெட்டர் தவிர அப்படின்னு சொன்னேன். அதுதான் இங்க விதிவிலக்கு. என்ன விதிவிலக்கு? லாம்ல லாமும் இருக்கும், ஷம்ஷியாவுடைய லெட்டராக லாமும் இருக்கும். என்னென்ன லெட்டர்ஸ்லாம் இருக்குன்னு அந்த லெசன்ல போய் நீங்க பாருங்க. அதுல லாமும் ஒரு எழுத்து. அப்போ லாமை அடுத்து லாம் வரும்பொழுது, இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லாமை அடுத்து லாம் வரும்பொழுது அங்க என்ன கண்டிஷன்? என்ன ஆயிடும்? நமக்கு இதை வந்து என்ன சொல்ல முடியாது? காரிபான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டும் ஒரே எழுத்து. அப்ப நம்ம என்ன படிச்சோம்? ரெண்டும் ஒரே எழுத்தா இருக்கும் பொழுது நம்ம என்னதுன்னு படிச்சோம்? மாசிலான்னு ஒண்ணு படிச்சோம். ஒரே எழுத்து, சேம் எழுத்து, சேம் மஹ்ரஜ்ல இருந்து வரக்கூடிய சேம் எழுத்து அடுத்தடுத்து இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? அங்க வந்து இதகாம் செய்யறோம். சகீர்ல வரும்பொழுது ஃபர்ஸ்ட் எழுத்து சுக்கூனும் நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஹரக்கத்தோட வரும்பொழுது நம்ம இதகாம் செய்யறோம். ஆனா இந்த கண்டிஷனை நம்ம என்ன செய்ய முடியாது? ஷம்ஷியால இருக்கிறதுனால நம்ம இதை வந்து காரிபான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டும் ஒரே எழுத்தா இருக்கிறதுனால இது காரிபான் கிடையாது. இது எதுல தான் வரும்? நமக்கு மொத்த மாசிலான்ல வந்துடும். அதனாலதான் அந்த ஒரு எழுத்தை தவிர்த்து அப்படின்னு சொன்னேன். மீதம் இருக்கக்கூடிய 13 எழுத்துக்களும் நமக்கு காரிபான்ல வரும். ஃபர்ஸ்ட் லாம் அண்ட் ரா பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஷம்ஷியாவுடைய லெட்டர்ஸ் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் வேற என்ன இதெல்லாம் அந்த மாதிரி வருதுன்னு சொன்னா காஃப் கேஃப், இதுவும் வந்து முத்தகாரிபான் லெட்டர்ஸ். காஃப் கேஃப் அதனுடைய மஹ்ரஜ் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு கடைசி நாவினுடைய கடைசி பகுதியிலேருந்து காஃப் வரும், அதுக்கு சற்று கொஞ்சம் முன்னாடி இருந்து நமக்கு கேஃப் வரும். அப்போ இந்த மாதிரி காஃபை அடுத்து கேஃப் இந்த ஆயத்தில் வந்து வந்திருக்கு. காஃப்க்கு அப்புறமா கேஃப் வந்திருக்கு. அப்போ இந்த வார்த்தையில இது இந்த இடத்துல மட்டும்தான் குரான்ல ஒரே ஒரு வார்த்தை இப்படி இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நஹ்லுக்கும் அப்படின்னு தான் ரீட் பண்ணுவோம். அந்த காஃபை வந்து ஒமிட் பண்ணிடுவோம். ஏன்னா அது கம்ப்ளீட்டா மர்ஜ் ஆயிடுது, கேஃப்ல போய் மர்ஜ் ஆயிடுது. இதுல வந்து 2 விதமான கருத்து இருக்கு. நம்மளுடைய இது இருக்கு இல்லையா, ஷாத்திபி, நம்ம ஹஃப்ஸ் அவங்களுடைய ரிவாயத்து படி நம்ம இதை வந்து ஓதும் பொழுது நமக்கு இது வந்து இதகாம். அதுவே வந்து வேற ரிவாயத்துகள்ல இது வந்து இதகாம் கிடையாது. எப்படி சொல்றாங்கன்னா அந்த காஃபுடைய அந்த ஹெவினஸ் அது மட்டும் இங்க எஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஓதணும்னா நஹ்லுக்கும் அந்த சுக்கூனுடைய இதுல அந்த காஃபுடைய அந்த ஹெவினஸ் அந்த இத்பாக்ல வராது. இஸ்திஅலா அந்த ஹெவினஸ்கான அந்த இது மட்டும் சிஃபத்து மட்டும் அங்க எஞ்சி இருக்கும். அதாவது நம்ம ஏற்கனவே போன இதுல பார்த்தோம், ஜின்ஸ்ல பார்த்தோம், முத்தஜானிசான்ல அந்த ஹெவி லெட்டர்ஸ் வந்துச்சு. தா அப்படி வரும்பொழுது நெக்ஸ்ட் தாவா இருக்குன்னா அந்த ஹெவினஸ் அங்க இருக்கும். அதனால நம்ம என்னன்னு பார்த்தோம், அது கம்ப்ளீட்டான ஒரு மர்ஜிங் இருக்காது, அங்க வந்து காமில் இருக்காது, நாக்கிஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் இங்க சொல்றாங்க. எங்க புக்ல இல்ல, இன்னொரு புக்ல இருக்காது. சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற இடங்கள்ல ஏதாவது நீங்க கேள்விப்படும் போது உங்களுக்கு குழப்பிடக்கூடாது, அதனால நான் சொல்றேன். சரியா? மற்றபடி நம்ம ஓதுறதன் படி
முன்னாடி நம்ம இதை எப்படி ஓதுவோம், அந்த காஃபை ஃபுல்லாவே கேஃப்ல மர்ஜ் பண்ணிட்டு அதனுடைய சிஃபத்தோ எதுவுமோ நமக்கு தெரியாது, நஹ்லுக்கும் அப்படின்னு நம்ம சாதாரணமா இதை என்ன செய்வோம், ஓதுவோம். சரியா? அப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம், லாம், ரா, அப்புறம் ஷம்ஷியாவுடைய லெட்டர்ஸ்ல லாம தவிர, அப்புறம் காஃப், கேஃப், இது 3வது. 4வது என்னது, 4வது என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா சுக்கூன் பெற்ற நூனை அடுத்து இதகாமுடைய எழுத்துக்களான இந்த எழுத்தெல்லாம் வரும்பொழுது அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது நம்ம இதகாம்ல படிச்சோம் இல்லையா, ஏன் அங்க இதகாம் நடக்குது, சேம் இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நூன் சாக்கின்க்கு அப்புறமா வருதும் பொழுது இந்த லெட்டர்ஸ் எல்லாமே காரிபான் நூனுக்கு ரொம்ப நெருக்கமான மஹ்ரஜ்ல இருந்து வரக்கூடிய லெட்டர்ஸ். இப்போ இதுல நம்ம ஒமிட் பண்றது இந்த மட்டும் நம்ம ஒமிட் பண்ணிடுவோம், நூனை மட்டும் ஒமிட் பண்ணிடணும், நூன் இதுல வராது. ஏன்னா நூனுக்கு அப்புறம் நூன் திரும்ப வரும்பொழுது நம்ம அதை என்ன இதுல கொண்டு போவோம், எப்படி இதை லாமுக்கு அப்புறம் லாம் திரும்ப வரும்பொழுது நம்ம அதை மொத்த மாசிலான்ல கொண்டு போனோமோ அதே மாதிரி தான் இதை மொத்த மாசிலான்ல தான் கொண்டு போக முடியும். அப்ப இதுல வந்து மொத்த மாசிலான் நூனுக்கு அப்புறம் நூன் வரும்பொழுது அது மொத்த காரிபான்ல வராது. இதகாமுடைய மத்த எழுத்துக்கள், இதகாமுக்கு என்ன எழுத்துலாம் நம்ம பார்த்திருக்கோம், எர்மலூன் அப்படின்னு பார்த்திருக்கோம். எர்மலூன்ல இருக்க நூனை தவிர எர்மலு அப்படின்னு சொல்லி யா, ரா, மீம், லாம், வாவ் இது எல்லாமே நூன் சாக்கின்க்கு அப்புறம் வரும்பொழுது நம்ம நார்மலா இதகாம்ல இதகாம் செஞ்சு ஓதுவோம். அதுக்கான காரணம் இது எல்லாமே மொத்த காரிபான் லெட்டர்ஸ் எல்லாமே நூனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய லெட்டர்ஸ், அதனால இங்க இதகாம் நடக்குது. இதுக்கு நம்ம தனியா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் தேவையில்லை, ஏற்கனவே நம்ம நூன் சாக்கின் தன்மையினுடைய சட்டத்துல இதை கிளியரா நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸோட நம்ம எல்லாமே ஃபுல்லா பார்த்திருப்போம். அப்ப இதுல உள்ள விதிவிலக்கு மட்டும் என்னது, நூனோட நூன் வரும்பொழுது நம்ம அதை இதகாம் செய்வோம், ஆனா அது வந்து மொத்த மாசிலானுடைய சட்டத்துக்கு கீழே வரும். இதுல வந்து விதிவிலக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நூன் சாக்கினை அடுத்து ரா இருந்து, இது ரான்னு சொல்லும் போது நூன் சாக்கினுக்கு அப்புறமா ராங்கிறது இந்த சட்டத்துல தான் வரும், இதகாமுடைய சட்டம். ஆனா அதுக்கு இடையில சக்து நம்ம ஏற்கனவே அங்க பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி சக்துடைய சட்டம் இருக்குது, லாம் ரால பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி சக்துடைய சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கேயும் இதகாம் நடக்காது. வகையில் அமன் ராக் இப்படிதான் இந்த ஆயத்தை நம்ம ஓதுவோம். இது வந்து கயாமா சூறால வரும்னு நினைக்கிறேன். கயாமா சூறால வகையில் அமன் அப்படின்னு நம்ம அங்க பாஸ் பண்ணிட்டு ராக் அப்படின்னு நம்ம ஓதுவோம். அந்த அப்படி ஓதும்பொழுது நமக்கு என்ன செய்ய முடியாது, இந்த நூனை ரால மர்ஜ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான கண்டிஷன்ல நம்மளால என்ன செய்ய முடியாது, நூனை அப்படி மர்ஜ் பண்ண முடியாது. அவ்வளவுதான் இதுல முத்தகாரிபான்ல நம்ம சகீர்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள். சகீர்ல 4 விதமாக இந்த இதகாம் வந்து நடக்குது அப்படிங்கறத பார்த்திருக்கோம். அடுத்தது அல் முத்தகாரிபான் அல் கபீர். கபீர் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கபீர்ல எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் நமக்கு 2 எழுத்துக்கள்லையுமே ஹரக்கத் பெற்று வந்திருக்கும், 2 எழுத்துமே ஹரக்கத் பெற்று வர்றதுதான் வந்து கபீர். இப்ப நம்ம இங்க பார்த்த எல்லா லெட்டர்ஸுமே, இப்ப நம்ம ஷம்ஷியால பார்த்த மாதிரியான லெட்டர்ஸோ இல்ல நூன் சாக்கின்க்கு அப்புறமா வர லெட்டர்ஸோ எந்த லெட்டர்ஸா இருந்தாலுமே நமக்கு 2மே ஹரக்கத் வருது அப்படின்னு சொல்லும்பொழுது அங்க நமக்கு என்ன தேவைப்படாது, இதகாம்ங்கிற ஒண்ணு நடக்காது. அந்தந்த ஹரக்கத்தை வச்சு நம்ம அதை ஓதிட்டு போயிருவோம். அதனால இதுல நமக்கு என்ன கிடையாது, இதகாம் கிடையாது. இது வந்து இப்ஹார் தான். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, காஃப்க்கு அப்புறமா கேஃப். ஏற்கனவே இது ஒரு கண்டிஷன் நம்ம பார்த்தோம். காஃப்க்கு அப்புறம் கேஃப் வரும்பொழுது அந்த ஃபர்ஸ்ட் காஃப் வந்து சுக்குனா இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டா அந்த கேஃப்ல போய் மர்ஜ் ஆயிடும், நஹ்லுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இங்க என்ன ஆகுது, யர்ஸுகுக்கும் ஸுகுக்கும் தனித்தனியா இப்ஹாராகத்தான் இருக்கும். இங்க என்ன ஆகாது, இதகாம் ஆகாது. குல் மையர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அப்போ இங்கே என்ன ஆகுது, யர்ஸுகுக்கும் அப்படின்னு நம்ம காஃபையும் கேஃபையும் நம்ம வெளிப்படையாக இப்ஹார் செஞ்சு ஓதுற மாதிரி தான் இதில் கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷன் வந்து இப்ஹார் தான் எப்போவுமே, எப்போ கபீராக இருக்கும் பொழுது. அதே மாதிரி அல் முத்த காரிபான்ல முத்லக். முத்லக்குன்னு பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் எழுத்துல ஹரக்கத்தும் 2வது எழுத்துல சுக்கூனும் இருக்கும். அதே மாதிரி காரிபானுங்கும் போது நெருக்கமான லெட்டர்ஸ் ஒன்னோட ஒன்று மஹ்ரஜ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய லெட்டர்ஸில் முத்லக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் எழுத்துல ஹரக்கத்தும் செகண்ட் எழுத்துல நமக்கு வந்து சுக்கூனும் இருக்கும். அப்போ இதில் எப்படி இருக்குது, ஃபாங்கிற எழுத்துல கெஸ்ராவும் நெக்ஸ்ட் எழுத்து சுக்கூன் இருக்கும்பொழுது இங்கேயும் நம்ம வெளிப்படையாக தான் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை ஓதுவோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன செய்யாது, செகண்ட் லெட்டரோட போய் இதகாம் ஆகாது. அதுக்குன்னே ஹரக்கத்து இருக்கும் பொழுது அதில் இதகாம் இருக்காது. வஃபிர் வஃபிர் ஃபிர் ஃபா கிஸ்ரா ரா சுக்கூன் ஃபிர் அப்படின்னு நம்ம நார்மலாக ஓதிடுவோமே தவிர அந்த ஃபா வந்து ரால மர்ஜ் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் நடக்காது. அப்போ இங்கே நம்ம இதகாம் பார்க்குறது எதில் மட்டும்தான், அல் முத்தகாரிபான் சகீரில் மட்டும்தான் இதகாம் இருக்குது. கபீர்லேயோ முத்லக்லேயோ இதகாம் கிடையாது. சகீர்லேயுமே சக்துங்கிற ஒரு விஷயம் நடக்கும்பொழுதும் அதை போல் எழுத்து சேம் லெட்டராக நம்ம என்ன லெட்டர்ஸ் பார்த்தோம், அதாவது லாம் ஷம்ஷியால லாம் லாம் கண்டினியூஸாக நெக்ஸ்ட்டாக வரும்போது அது மாசிலான் ஆயிரும். அதே மாதிரி இதகாம்ல நூன் சாக்கின் அப்புறம் நூன் வரும்பொழுதும் அதுவும் வந்து நமக்கு முத்த மாசிலானாக மாறிவிடும். இங்கே முத்தகாரிபான் நடக்காது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். கடைசி அல் முத்தபாஇதான். அல் முத்தபாஇதான் அப்படின்னா என்னது, பாத் பாயித் அப்படின்னா தூரமாக.
அதாவது ரொம்ப தூரம். இப்போ காரிபான்னா எப்படி மஹ்ரஜ் வந்து ரொம்ப க்ளோஸோ, முத்தபாயிதான் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப வந்து மஹ்ரஜ் வந்து தூரம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வாழைப்பழம், இன்னொன்று வந்து நமக்கு குக்கும்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ரூட்டாக இருக்குது, அது வந்து ஒரு வெஜிடபிளாக இருக்குது. அந்த மாதிரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து முத்தபாயிதானில் வரும். மஹ்ரஜ் மற்றும் சிஃபத்தில் மாறுபட்டதாக தூரமானதாக இருக்கின்ற இரு எழுத்துக்கள் அல் முத்தபாயிதான் என்று கூறப்படும். இவ்வகையை சேர்ந்த இரு எழுத்துக்கள் அடுத்தடுத்து வரும்பொழுது அதனை அடுத்தடுத்து வரும்பொழுது அனைத்து நிலையிலும் இவ்ஹார் செய்து ஓத வேண்டும். அவ்வளவுதான். இதுல வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன செய்யதான் செய்வோம், எப்பவுமே இதை வந்து இவ்ஹார் மட்டும்தான் செய்ய முடியும். பாயிதான் லெட்டர்ஸ் வரும்பொழுது நம்மளால அதை வந்து இதுகாம் செய்ய முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வஹும் அப்படின்னு இருக்கு. ஹாங்கிறது நமக்கு ஹல்க், தொண்டையிலேருந்து வரக்கூடிய எழுத்து. மீம்ங்கிறது லிப்லேருந்து வரக்கூடிய எழுத்து. அப்போ எவ்வளோ தூரம் இருக்கு அந்த மஹ்ரஜ் வந்து பார்த்தோம்னா, ஒன்று தொண்டையிலேருந்து வருது, இன்னொன்று வந்து அதுக்கு ஆப்போசிட் எண்டில் அப்படியே வாயோடைய உதடுகள்ல இருந்து வருது. அப்போ இந்த லெட்டர்ஸ் நம்மளால எப்பவுமே இதுகாம் பண்ண முடியாது. ஒன்று தூரம், ரெண்டுமே மஹ்ரஜ் வந்து ரொம்ப தூரமா இருக்கும் பொழுது நம்மளால அது இதகாம் செய்ய முடியாது. நம்ம இவ்ஹாராகத்தான் ஓதுவோம். இதான் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். தூரமான இருக்கக்கூடிய எழுத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது, அந்த மாதிரி நம்ம மர்ஜ் பண்ணி ஓத முடியாது. அதுக்கப்புறம் பின்னாடி நமக்கு தெளிவாக ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, சுருக்கமான ஒரு அட்டவணை. இதுவும் பார்த்துக்கலாம். மஹ்ரஜிலும் தோற்றத்திலும் ஒன்றுபட்ட இரு எழுத்துக்கள் முத்தமாசிலான் இருக்கு இல்லையா, முத்தமாசிலான்ல முத்தலக், கபீர், சகீர் 3 நிலைகளும் கொடுத்துட்டாங்க. அதனுடைய சட்டம் முத்தலக்ல முத்தமாசிலான வரையில இவ்ஹாரா இருக்கு. அதான் முதல்ல நம்ம சகீர்லேருந்தே போவோம். சகீரோட ஆர்டர் தான் நம்ம பார்ப்போம் எப்போவுமே. சகீரில் வந்து இதுகாம் இருக்கும், கபீரும் முத்தலக்கும் இவ்ஹாரா இருக்கு. உதாரணமும் அதுக்கு கீழே கொடுத்துருக்கு. அதே மாதிரி முத்த ஜானிசான் எடுத்துக்கிட்டோம்னா சகீர்ல இதுகாம் இருக்கு, கபீர்ல இவ்ஹார், முத்தலக்கும் இதுஹாரா தான் இருக்கு. கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது முத்தகாரிபான், இப்போ நம்ம பார்த்தது அதே மாதிரி தான். சகீர்ல இதுகாம் இருக்கும், கபீர்லையும் முத்தலக்லையும் இவ்ஹார் இருக்கும். அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் முத்தபாயிதான் பார்த்தோம்னு சொன்னா 3 நிலையிலுமே சகீர், கபீர், முத்தலக் எதுவாக இருந்தாலுமே அது இவ்ஹாராக தான் இருக்கும் அப்படின்னு இந்த அட்டவணை மூலமா நமக்கு எக்ஸாம்பிள்ஸோட கொஞ்சம் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க எக்ஸசைஸ் இருக்குது. இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நாள் நம்ம அந்த லெசனை பார்த்ததுக்கு நமக்கு புரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். எழுத்துக்களுக்கு மத்தியில் உள்ள உறவு முறைகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும் இல்லையா? அவை யாவை? அதெல்லாம் என்னது? முத்த மாசிலான், முத்த ஜானிசான், முத்த காரிபான், முத்த பாயிதான். இந்த 4மே இந்த மாதிரி நீங்கள் ஒன்னொன்றுமே என்ன பண்ணி பாருங்கள், ஆன்சர் பண்ணி பாருங்கள். அல் முத்த மாசிலான்னா என்னது, அடுத்தது அல் முத்த ஜானிசான்னா என்ன, அல் முத்த காரிபான்னா என்ன, அல் முத்த பாயிதான்னா என்ன, உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு இதில் அப்படிங்கிறது நீங்களே ஆன்சர் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி அழகாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் என்ன இருக்குது, இந்த 2 லெட்டர்ஸ் ரெண்டுமே சேம் லெட்டராக இருக்குது, மீம் அண்ட் மீம். அப்போ இது முத்த மாசிலானில் வருது, இதகாமா இருக்குது. அடுத்தது அடுத்த லெட்டர் என்ன இருக்குது, நூனுக்கு அப்புறமா நூன் சாக்கின் இருக்குது. அதுவுமே முத்த மாசிலான் தான். முத்த மாசிலானா இருந்தாலும் அதில் எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் எழுத்து ஹரக்கத் வரும்பொழுது நமக்கு அது கபீரில் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஒன்றுமே நீங்கள் சொல்லி பாருங்கள். அடுத்தது தால், ஹா, இது ரொம்ப தூரமாக இருக்குது. முத்தகாரிபான் இங்கே நம்ம பார்க்கலாம். இது வந்து சுத்தமாக டிஃப்ரெண்ட்டாக தூரமான லெட்டர்ஸு. இந்த லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா தா சுக்குனுக்கு அப்புறம் துவா, இது வர்றது வந்து இதில் எடுப்போம், ஜின்ஸில் எடுப்போம், மொத்த ஜானிசானில் வரும். சாக்கினுக்கு அப்புறமா துவா வர்றதுனால, அதாவது தாக்கு அப்புறமா துவா வர்றதுனால நம்ம என்ன செஞ்சிருவோம், அந்த தாவை மர்ஜ் பண்ணிடுவோம். இங்கே இதகாம் இருக்கும், முத்த ஜானிசானில் இதகாம் இருக்கும். இப்படி நம்ம ஒன்னொன்றுமே இதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு இது நல்ல இந்த சட்டம் வந்து நமக்கு நல்லா கிளியராகவே ஆயிரும். 3 உதாரணங்கள் குரான்லேருந்து, ஒவ்வொரு வகையான அந்த இதுகாமுக்கும் நம்ம 3 உதாரணங்கள் குரான்லேருந்து எடுத்து எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. டைம் கிடச்சா இன்ஷால்லா இதுவுமே நீங்கள் செஞ்சு பார்த்தா நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இதோட இந்த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த லெசன் இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.